அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். தற்போதைய சூழலில் குவைத்துடைய பல செய்திகளில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. நிலைமை மீண்டும் மோசமான சூழலுக்கு எட்டியுள்ளது. ட்ரம்ப், Iran wasted a long time negotiation and now it will have to pay the price. We are on the verge of issuing orders to launch a new strike against Iranian energy and bridges. ஈரான் ரொம்ப நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அதாவது ரொம்ப நாளை கடத்திட்டே போயிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமான முடிவுகளும் தீர்மானங்களும் ஈரான் எடுக்கலை. அதனால் இதற்கு பிறகும் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி இதை சாத்தியப்படுத்தலாம் அப்படின்ற நம்பிக்கையை அமெரிக்க தரப்பு இழந்துட்டோம். அதனால் இனிவரும் நேரங்களில் ஈரானுடைய முக்கியமான உற்பத்தி தளங்கள், எண்ணெய் உற்பத்தி தளங்கள் மற்றும் மின் உற்பத்தி தளங்கள், அதே போல் முக்கியமான பாலங்கள் அனைத்தையும் தகர்த்துவதற்கு நான் உத்தரவை பிறப்பித்திருக்கிறேன் அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அவருடைய தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே நிலைமை ரொம்ப படுமோசமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் மீண்டும் இப்படி ஒரு ஸ்ட்ரைக் ஆர்டர் வாரது அவ்வளவு நல்லதுக்கு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், கடந்த நாட்களில் இஸ்ரேலுக்கு எதிராகவே இஸ்ரேலை ஓரளவுக்கு ட்ரம்ப் மறுபடியும் பேசி கதைச்சி தீர்மானித்து கொஞ்சம் அமைதியாக இருப்பா, இந்த பிரச்சனையை முடிக்கும் வரைக்கும் அப்படின்னு இஸ்ரேல் பக்கமும் கொஞ்சம் அவருடைய கோபத்தை காட்டி அமைதிப்படுத்தினார். ஆனால் இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தால் இரண்டு நாடுகளும் மறுபடியும் கைகோர்த்து நின்று, இப்பயுமே கைகோர்த்து தான் இருக்கிறாங்க, ஏதோ அந்த சமூகம் தப்பாக பேசுமே, பப்ளிக் அப்படின்ற மாதிரி அடக்கிவாசி அப்படின்னு பப்ளிக்காகவே இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப் இப்போ அவங்களும் அடிக்க போகிறாங்க அப்படின்னும் போது நிச்சயமாக இதுவும் சேர்ந்து இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோடு சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனி வரும் நேரங்களில் என்ன மாதிரியான சூழல்கள் மறுபடியும் மாறி அமையும் அப்படின்றது சொல்ல தெரியலை. பொறுத்திருந்து பார்ப்போம். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். இனி வரும் நேரங்களில் மீண்டும் அந்த பழைய நிலைமை திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்படி அந்த பழைய நிலைமை திரும்பிச்சுன்னா நிச்சயமாக அனைவருமே மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு அல் ஹப்பாஸ் மற்றும் பல செய்திகளில் இந்த தகவல் வெளியாகி இருக்குது. இப்போதைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னா, ட்ரம்ப் உடனடியாக மறுபடியும் ஈரான் மீது புதிய தாக்குதல்களை நடத்த உத்தரவிட்டிருக்கிறார் அப்படின்றது தான் ஹைலைட்டான தகவலாக வெளியாகி இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், அதே மாதிரி அரசியல்சார் ஆய்வாளர்கள், இந்த போர் சம்பந்தமான குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களும் தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எக்கானமிக், அதாவது பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இது கொண்டு சேர்க்கும் அப்படின்னு. என்ன காரணம்னா அவங்களுக்கே தெரியும், இப்போதைய சூழல் இந்த நிலைமை தொடரும் போது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இன்னும் அப்படியே பிளாக்லேயே இருக்கும்போது இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய உற்பத்திகள் வெளியேற்ற முடியாத சூழல், எண்ணெய் கம்பெனிகளில் மிகப்பெரிய ஒரு ஸ்தம்பிதம் ஏற்படும். இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், பட்ஜெட் ஒவ்வொரு மாதமும் இப்போ மற்ற நம்ம நாடு மாதிரியெல்லாம் இல்லை. இந்த நாடு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணுற நாடு. இந்த நாட்டில் சாதாரணமாக 1500 3000 தினார் வரைக்கும் பென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லலாம் அவங்களுடைய தொழிலாளர்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ரெவென்யூ குறைய என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸை முன்னெடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. இப்போவே அரசல் புரசலாக பல இடங்களில் சம்பளம் குறையுது அப்படின்ற மாதிரியும் தகவல், நிறைய பேருக்கு சம்பளம் குறைச்சிட்டாங்க அப்படின்னு. அரபு நாடுகள் நிலைமை எப்படி மாறப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். إسرائيل استخدمت
طائرات الاف 35، وانا اتوقع ان العدد بسيط لان بسبب الوقت ومرافقه طائرات تزود بالوقود او طائره واحده تزود بالوقود. ونرى بان العمليه تمت مؤشرها عدم تدخل امريكي. طريقه واسلوب العمليه اللي تم الاستقامه فيها اسرائيل بانها استخدمت صواريخ من نوع بلو سبارو وصواريخ روكس، وهي صواريخ محمله بالطائرات ولكن هي بالستيه، فمداها 500 كيلومتر، ومن ثم تطلق من الطائرات وتذهب الى الهدف. الان هذه ممكن اطلاقها دون الدخول الى حدود إيران او المجال الجوي، لأن دخول المجال الجوي يحتاج إلى عمليات أخرى مساندة، طيارة كوماند اند كنترول مثل الأواكس أو السي 2، عدد طيارات للحرب الإلكترونية وعدد طيارات هجومية للتعامل مع الرادار الدفاع الجوي. نعم. إذن هذا الباكج يزيد، فكون أن أمريكا ما شاركت فلم يتجاوزوا الحدود الإيرانية وأطلقوا الصواريخ للمحافظة على سلامتهم، وهي كانت عبارة عن إشارة إلى الجانب الإيراني بأن إن عدتم عدنا.